எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாய் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். முத்திரை போடப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியால் அவருக்குள், இயேசு கிறிஸ்துக்குள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீங்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே 2 கொரிந்தியர் 1:22 அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் வந்துவிட்டார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆவி என்னும் அச்சாரத்தையும், அந்த நம்பிக்கை, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முத்திரை போடப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மை முத்தரித்து, நம்ம அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். 1 கொரிந்தியர் 6:19-20 ஆகிய வசனங்களிலே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.